இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எளிதாக புரிஞ்சு கொள்வீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம்னே சொல்லலாம். நன்றாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மற்றவர்களுடன் நீங்கள் எளிதில் பழகக்கூடியவங்க தாங்க. நீங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் சமூகத்தில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களோடு தான் பேசுவீங்க, பழகுவீங்க. புதிய இடங்களுக்கு செல்வதில் அதிக ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எளிதில் ஏற்றுக்கொள்வீங்க. புதிய விஷயங்களை முயற்சிப்பதிலும் ஆர்வம் அதிகம் உங்களுக்கு இருக்குது. புதிய அனுபவங்களை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவீங்க. இனி வருகின்ற காலங்களை உங்களுக்கு எப்படி அமைய போகுது? ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் வருகின்ற காலங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது, எந்தெந்த விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் பிறந்திருக்குது. ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 15 தேதி வரையில் தாங்க இந்த ஆடி மாதம். மிதுன ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள், கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள்னு வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதியில் இயங்க இருக்கிறாரு. ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரையுமே தேதி வரையில் சனி வக்ரகதியில் தான் இயங்க போகுது. கும்ப வீட்டில் ராகு குருவின் பார்வையில் இருக்கிறாரு. சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. 24ஆம் தேதிக்கு பிறகுதாங்க குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய இருக்கிறாரு. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் 1ஆம் தேதி தான் கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு. இந்த இடத்துல புதனும் இருக்கிறாருங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடம் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கு, என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் ஒரு அற்புதமான பலன்களை தரப்போகுதுங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லைங்க. இழந்ததை அனைத்தையுமே நீங்கள் மீட்டு கொடுக்கக்கூடிய காலம்தாங்க இது. கடந்த காலங்களில் நீங்கள் உத்தியோகம், தொழில்னு, குடும்பம்னு எல்லாவற்றிலும் இருந்த பிரச்சனைகள் உங்களிருந்து விலக போகுது. தடைப்பட்ட காரியங்களை நிவர்த்தி செய்வீங்க. மனதில் நினைத்த மற்றும் இறங்கிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்திருங்க. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய 2ஆம் வீட்டில் அமர போறாரு. இது அருமையான அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. பணவரவு பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்க போகுதுங்க. பொருளாதாரம் ஏற்றமடையக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சியினை உருவாகிடுங்க. குழப்பங்களை இருந்து விடுபட்டு மனம் தெளிவடைய போறீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பேச்சு மற்றும் தொழிலில் ஒரு நல்ல வித முன்னேற்றம் இருக்க போது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்துடன் காணப்படுவீங்க. உங்கள் வாக்குஸ்தானம் பலமடைந்து இருக்குது. உங்கள் பேச்சுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. மதிப்பை மரியாதை கூடக்கூடிய நேரங்க இது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகிடுங்க. உத்தியோகத்தில் மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு, புதிய வேலைக்கு முயற்சி செய்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் வந்து கிடைத்திடும். வருமானம் உயரக்கூடிய காலமாகவும் இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குதுங்க. காதல் உறவில் நீங்கள் இனிமை காண போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இருக்கலாம். முதலீட்டில் லாபம் சீராக இருக்க போகுது. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடிடுங்க. பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உத்தியோகம், தொழில்னு, வீடு, கல்வி எல்லாவற்றிலும் நீங்கள் மாற்றம் தான் இருக்க போகுது. இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கான திருப்பு முனையாக அமைய போகுது. ஆன்மீகத்தில் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரை அதிக நாட்டம் ஏற்படும். நீண்ட காலமாக நீங்கள் போக நினைத்த புண்ணிய தலங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா எழுச்சியால ராஜயோகம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. கடவுளுடைய ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. சுப காரியங்கள் நடைபெற போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெற போகுதுங்க. குழந்தைகள் மீதான அக்கறை அதிகரித்துடுங்க. கல்வியில் சிறப்பாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம்.
மூக்கு, தொண்டை, சுவாசம், சளி, முதுகு, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளை கவனம் செலுத்துவீங்க. சேமிப்பில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கான சூழல் ஏற்பட போகுது. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதால சோதனைகளை சாதனைகளாக மாற்றி நல்ல பலன்களை நீங்க பெற முடியுங்க. இந்த ராசியை பொறுத்தவரை மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள்னே, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள்ங்க. கிரக நிலைகளாக பார்த்தீங்கன்னா அயன சைன போகஸ்தானத்துல கிரனும், ராசியில சூரியனும், குரு, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல புதன்க, தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய், கேது, பாக்கியஸ்தானத்துல சனின்னு, ராகுன்னு கிரகங்கள் வளம் வரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் தனவாக்கு ஸ்தானத்துல இருந்து ராசிக்கு ஆட்சியாக வராரு. பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு பிறகுதான் வர இருக்கிறாரு. வெளியூர் அல்லது இல்லைன்னா வெளிநாட்டுகளுக்கு பயணம் செல்ல நேரிடலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட தீர்ந்துடுங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகிடும். பொருளாதார வளம் மேம்படுத்திடுங்க. தொழிலில் உன்னத நிலையை அடைய போறீங்க. குடும்பத்தில் முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற போகுது. பணம் விரயமும் காரிய தாமதமும் ஏற்படலாம். எனினும் எந்த பிரச்சனையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வந்து சேரப்போகுது. தொழிலில் நற்பெயர் கிடைத்திடுங்க. மேலதிகாரியுடைய அனுசரியை கேட்டு நடப்பது ரொம்பவே நல்லது. அரசு சார்ந்த விஷயங்களை பிரத்யோகமான சலுகைகளை பெற முடியாமல் கூட போகலாம். ஆனாலும் பதவி உயர்வு, சம்பள உயர்வுக்கு தங்க திடையில்லாமல் கிடைக்க போகுதுங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான பாதையில் செல்ல முடியும். வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக்கோங்க. அரசியல்வாதிகள் வாகனங்களை பிரதியோகப்படுத்தும் போது கவனமாக இருங்க. கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுகாதிபதியான புதனும் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால மாணவ மாணிகள் சிறப்பான பலனை பெற போறீங்க. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைத்திருங்க. வழக்கு விவகாரங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலனை தேடித்தரப்போகுது. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைத்திட போகுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகிடுங்க. அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபட போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகிடுங்க. சகோதரர்களுடைய நலனை நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. மனதில் துணிச்சல் ஏற்பட்டுடும். கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்க போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகலாம். வீண் பிரச்சனைகள் கண்டா ஒதுங்கி சென்று விடுவது ரொம்பவே நல்லது. முன்னேற்றக்கான கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. எதிர்பார்த்த உதவி கிடைத்திடுங்க. எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக தான் வந்து சேரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது. ஒரு சில காரியங்களை நீங்கள் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்தில் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளியூர் செல்ல கூட நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீங்க. புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவங்க அதற்கான முயற்சியில் தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களை பெற நினைத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானை நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. புதன் பகவானுடைய அம்சம் நிறைந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் நல்வித பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய மதுரை சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. பிறருக்கு பணத்தை திரும்ப தர வேண்டி இருந்துச்சுன்னா புதன் வெள்ளிக்கிழமைகளை தவிர்த்திடுங்க. புதன்கிழமைகளை நீங்கள் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்வது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விடயங்களில் மிகுந்த யோகத்தை உண்டாக்கிடும். தரமான தங்கத்தின் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை அணிந்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. வெள்ளியில் நீங்கள் மரகத கல்லால் கல்பதித்த மோதிரத்தை வலது கை மோதிர விரலை அணிந்து கொள்வதும் நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விலங்குகளுக்கு தோல் கொண்டு செய்யக்கூடிய பெல்ட், பர்ஸ் போன்றவைகளை உபயோகிப்பதை தவிர்த்திடுங்க. ராசிக்காரர்கள் நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. புதன்கிழமையில விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதும்
துளசி மாலை அணிந்து கொள்வது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும். இந்த பதிவை பார்த்து கொண்டு இருப்பவங்க நீங்களும் மிதுன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.